வணக்க நண்பர்களே, வாங்கோ இன்றைக்கி நெத்தலி குருணி எடுத்து வச்சுக்கிறோம். அது என்ன செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, எல்லாம் துப்புரவாக்கி வச்சிருக்கு. வடிவாக இனி கழுவி எடுப்போம். அதோட வெங்காயமும் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். இதுதான் தேவையான பொருட்கள். நாங்கள் நெத்தலியை கழுவி எடுப்போம். ஊறட்டுங்க 2 நிமிஷம். அந்த வடிக்குள்ளே தூசுகள் அதில் இருந்தால் போயிடும். ஈஸியாக கழுவலாம். நாங்கள் அப்படியே கழுவி எடுப்போம். நல்லா அப்படியே வடிக்குள்ள கழுவு மண் கலர் இருந்தால் அப்படியே வடியோடு போயிடும். கல்லெல்லாம் பார்த்து துப்புரவு செய்து எடுத்துட்டோம். இல்லை நாங்கள் பூ வைக்க சுள்ளாங்க வைக்க கருவாடுகள் கொண்டு வர்றது அதை வச்சு போட்டு சமைக்கிறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் அதை எடுத்து சமைப்போம். இது இங்கே நாங்கள் எல்லாமே ஃப்ரிட்ஜர் தான் வைக்கிறோம். அதாவது டீபிரிக்குன்னு சொல்லி சேர்த்து வச்சு இருக்கும். பல நாளைக்கு ஊற்றுறதுக்கு முதல் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முதல் எடுத்து வெளியில் வச்சுட்டு வந்துட்டு இது வடிவாக கழுவி எடுத்து தண்ணி வடிக்க 4-5 தரம் தண்ணியில் வடிவாக கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி வடித்து வரட்டுக்கும். இதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் குருணை கருவாடை கழுவி வச்சுக்கிறோம். வெங்காயத்தை நீட்டாக வெட்டி வச்சுக்கிறோம். அதோட ஒரு தக்காளி பழமும் ஒரு கறி மிளகாயும் எடுத்து வச்சுக்கிறோம். என்ன மாதிரி செய்கிறோன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். நாங்கள் அந்த குருணி மீனுக்கு எண்ணெயை விடுவோம். எடுத்து வச்ச மிளகாயை கறி மிளகாயை நாங்கள் விட்ட போகிறோம். அதோட தக்காளி பழத்தையும் வெட்டி வைப்போம். உள்ளுக்குள்ள நெத்துகள் எடுப்போம். ஏன்னா அந்த நெத்தோட போட்டால் உரைக்கும். இல்லை நெத்தெல்லாம் தட்டி கட்டி போட்டு விட்டால் தான் நாங்கள் சாப்பிடுவோம். எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இதுக்கு நாங்கள் கொஞ்சம் கடுகை போடுவோம். கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயத்தை போடுவோம். வெட்டி வச்ச நீட்டாக வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுவோம். எல்லா வெங்காயத்தையும் நாங்கள் போட்டுடுவோம். வெங்காயம் எல்லாம் போட்டுட்டோம். இனி இதை வதக்கிடுவோம். இப்போ இது வெங்காயம் நல்ல வடிவாக அரைவாசி வெந்துட்டு இனி நாங்கள் இதுக்குள்ளே அந்த வெட்டி வச்ச கறி மிளகாயை போடுறோம். வதங்கி வரட்டு நல்லா இது வதங்கி வந்துட்டு வெங்காயமெல்லாம் கலர் மாறிட்டு இனி இதுக்கு கொஞ்சம் வெந்தயம் போடுறோம். வெந்தயத்தை போட்டுட்டு நல்லா வதக்குவோம். அதற்கு பிறகு நாங்கள் இனி இதுக்குள்ளே தக்காளி பழத்தையும் போட போகிறோம். இப்போ எங்கள் வெட்டின தக்காளி பழத்தையும் போடுறோம். தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வடிவாக வதக்கி எடுப்போம். உள்ளி மறந்து போன சொல்ல அந்த உள்ளியையும் நாங்கள் வெட்டி எடுத்து தக்காளி பழத்தோடு போடுவோம். உள்ளியையும் சின்ன வெட்டிட்டு நாங்கள் இனி அதுக்குள்ளே போடுவோம். பாருங்க, இப்போ உள்ளியையும் போட்டுட்டோம். போட்டு அதையும் ஒருக்கா வதக்கி விடுவோம். இனி நாங்கள் இங்கே பாருங்க தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டோம். நச்சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள். பாருங்க, மிளகுத்தூள் இதுதான் மிளகுத்தூள் சொத்து தான் போட்டிருக்கோம். உரைப்பு இல்லாமல் தான் இது செய்ய போகிறோம். உங்களுக்கு வேணுமான்னு சொன்னால் இதுக்கு செத்த மிளகாய், பச்சை மிளகாய் இதுகள் போடலாம். நாங்கள் போடையில தேவையான அளவு உப்பு போடுவோம். வெங்காயத்துக்கு தக்காளி பழத்துக்கு தேவையான அளவு உப்பை போடுவோம். கருவாட்டுக்கு உப்பு இருக்கோ தெரியலை. நாங்கள் இதுக்கு இப்படி போடுவோம். ஐயோ, இதுக்குள்ளே கருவாடை போடுவோம். பாருங்க, இப்போ கருவாடை கழுவி வச்ச குருணியை நாங்கள் போட்டிருக்கிறோம். வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு சரக்கு தூள் நாங்கள் கொஞ்சம் போட போகிறோம். உரைப்பு இல்லாமல் இருக்க. பாருங்க, இந்த இது நாங்களாகவே அரைச்ச தூள் தான். அதால் மஞ்சள் போடாமல் அரைச்சிருக்கோம். மஞ்சள் குறைவு, மஞ்சள் கட்டி இங்கே வாங்கி அரைக்கலாங்க. மஞ்சள் தூளை நாங்கள் அதில் மிக்ஸ் பண்ணுவோம். அடுப்பை குறைச்சி விடுவோம். பாருங்க, கொஞ்சத்தை இப்போ நான் எடுக்க போகிறேன். பாருங்க, இப்போ நான் கொஞ்சத்தை எடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் கட்டத்தூள் போடுறோம். கொஞ்சம் ஒரு சொட்டு கட்டத்தூள் போட்டிருக்கு உரைப்புக்கு பதிலாக பண்ணிட்டு நாங்கள் இதை இறக்கிடுவோம். குருணி கருவாடு வர ரெடி ஆயிட்டு. ஒன்று உரைப்பு இல்லாமல் நாங்கள் செய்து வச்சு சாப்பிட போகிறோம் சோத்தோட. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறோம். பாருங்க, நெத்தலி அதாவது குருணி வரையும் சோறும். வெயிலுக்கு பெருசாக பாசிக்கல, அதனால் சும்மா லைட்டாக உங்களுக்கு சாப்பிடுகிறேன். உண்மையிலே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. எனக்கு உரைப்பு இல்லாமல் முறமுறன்ட்டு இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
Please like, comment, share and subscribe.